பயங்கரமான காட்டுக்குள் எடுக்கப்பட்ட தாய்க்கிழவி கருப்பசாமி கோயில். ஒரு பக்கம் அருவாய், இன்னொரு பக்கம் குதிரை, சுத்தி பச்சை பசேல்னு வயல்களுக்கு மத்தியில தான் அந்த உண்மையான மிரட்டலான கருப்பசாமி கோயில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல காட்டப்பட்ட மற்ற கோயில்களும் இந்த வீடியோல காட்டியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தாய்க்கிழவி படத்தில் வரும் பல காட்சிகள் மதுரையில் உள்ள காடுபட்டி கிராமத்தில் தான் எடுக்கப்பட்டுச்சு. இந்த ஊருக்கு போக நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுரை செக்கானூர் அன்னைக்கு வந்துருங்க. அங்கேருந்து கண்ணனூர், நடுமுதலைக்குளம் இதையெல்லாம் தாண்டி தான் விக்கிரமங்குளம் இந்த கிராமம் இருக்கும். அந்த கிராமத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம்தான் இந்த காடுபட்டி கிராமம் இருக்கும். அந்த காடுபட்டி கிராமமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே ஆலமர விநாயகரை பார்க்கலாம். அங்கேருந்து ஒத்தையடி பாதையில் ஒரு செம்மண் பாதையில் போனோன்னா 2 கருப்புசாமி கோயிலில் பார்க்கலாம். அதில் தாய்க்கிழவி படத்தில் வரும் கருப்பசாமி கோயில் இதுன்றத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தாய்க்கிழவி படத்துக்காக போடப்பட்ட அந்த கருப்பசாமி கோயில் ஷூட்டிங் ஸ்பாட் இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காடுபட்டியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா மலை என்கிற ஒரு பயங்கரமான காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தான் தாய்க்கிழவி கருப்பசாமி கோயிலோட செட்டிங்ஸ் போடப்பட்டிருந்துச்சு. இதுதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் காவல் தெய்வம். இந்த காட்டுக்குள்ளே பல படங்களோட ஷூட்டிங் நடக்கிறதுனால எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தாலும் இங்கே இந்த தெய்வத்துக்கு மாலை அணிவிச்சு பூஜை பண்ணிட்டு தான் ஷூட்டிங்லாம் தொடங்குவாங்கன்னு அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க நெருங்கினோம். அதுக்கு முன்னாடி இந்த பயங்கரமான காட்டோட ட்ரான் வியூவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த காடு பார்க்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. இதுதான் அந்த கருப்பசாமி கோயிலோட ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் முடிஞ்சனால அந்த கோவில் செட்டிங்கை உடைச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த மக்கள் அந்த கருப்பசாமி சிலை இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரூல்ஸ் படி படக்குழு அந்த கருப்பசாமி கோவில் செட்டிங்கையே முழுவதுமாக உடைச்சிட்டாங்க. இதனால் அந்த பகுதி மக்கள் இப்போ வரைக்கும் அந்த கோயிலை நினச்சி வேதனையை வெளிப்படுத்தினாங்க. இதுதான் உண்மையான கருப்பசாமி கோயில். இந்த கோயிலில் தான் ஷூட்டிங் எடுக்க படக்குழு முயற்சி பண்ணினதாக கூறப்படுது. ஆனால் சில உள்ளூர் பஞ்சாயத்து காரணமாக இந்த கோயிலில் அவங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போயிருக்கு. அப்புறம்தான் அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள கருப்பசாமி கோயில் செட்டிங்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கும் கருப்பசாமி மாதிரி தான் தாய்க்கிழவி படத்தில் வரும் கருப்பசாமியோட சிலை இருக்கும். கோயிலோட முன்பகுதியில் நிறைய மணிகள் கட்டப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான அருவாளை பார்க்க முடியும். இந்த அருவாள் மணி செட்டிங்ஸை தான் அப்படியே அந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. இந்த கோயிலில் குதிரையில் கருப்பசாமி
பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பார். கோவிலோட தோற்றமே அவ்வளோ அமைதியாக இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிறவங்க தங்களோட வேண்டுதல் நிறைவேறினா அங்கே இருக்கிற மரத்தில் அருவால நேர்த்திக்கடனாக வைக்கிறாங்க. அதுவா துருப்பிடிச்சு கீழே விழுகிற வரைக்கும் அந்த அருவா அங்கே தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அங்கே கருப்பசாமி மட்டும் இல்லை, அம்மன் ராக்காச்சி அம்மன், பேச்சி அம்மனும் இருக்காங்க. இதுதான் அந்த கருப்பசாமி. இந்த கோயிலில் மூலவராக இருக்காரு. இந்த கோயிலோட சிலையும் தாய் கிழவி படத்தில் வர சிலையும் பார்க்க அப்படியே அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கும். இந்த கருப்பசாமி கோயில் பின்னாடி ஒரு அழகிய தென்னந்தோப்பில் அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ நல்லெண்ண கருப்பசாமி என்ற ஒரு கோயில் இருக்கும். சுற்றி வயல்வெளி, நடுவில் இப்படி ஒரு கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலையும் பல படங்களோட ஷூட்டிங் நடந்திருக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. இங்கு நல்லெண்ண கருப்பசாமி காவல்காரனாகவும் அங்காள ஈஸ்வரி அம்மன் மூலவராக இருப்பதாகவும் சொல்லப்படுது. தென்னந்தோப்பு, மரம், இதுகளுக்கு நடுவில் இப்படி ஒரு கோயில் இருக்கும்போது வந்துட்டு போனால் மனசு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இடம்தான் இது. இதுதான் தாய்க்கிழவி படத்தில் வரும் பெருமாள் கோயில். மலை மேலே இந்த கோயில் பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. இந்த கோயில் மேலே நின்று நம்ம பார்த்தோன்னா காடுபட்டி கிராமமே அந்த அளவுக்கு அழகாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம கோவில் அதிசயங்கள் சேனலில் வர இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.